Friends, welcome to Grace Tuition Center YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சிபிஎஸ்சி பாலினாமியல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் of 4x square minus x minus 4 alpha beta அப்படின்றது இந்த quadratic equationோட 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம், find quadratic polynomial. ஸோ quadratic polynomial நான் ஃபைண்ட் பண்ணணும். அதோட ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 1/2 alpha and 1/2 beta. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கிவனில் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றது சி பை ஏ. ஸோ ஏன்றது என்ன, பீன்றது என்ன, சீன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா அதை இது கூட கம்பேர் பண்ணோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இது கூட கம்பேர் பண்ணோம். இது கூட கம்பேர் பண்ணின ஏயோட வேல்யூ நம்மளுக்கு 4, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -4. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ -1, ஏயோட வேல்யூ 4. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/4. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ சி பை ஏ, சி வந்து -4, ஏ வந்து 4. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு கொடுத்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணணும். ஆனால் அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் பார்த்தோன்னே 1/2 ஆல்ஃபா அண்ட் 1/2 பீட்டா. ஸோ அப்போது அந்த 1/2 ஆல்ஃபா 1/2 பீட்டாவோட சம் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்படி தான் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ராட்டிக், ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் அ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் அதோட ஜீரோஸ் என்னது, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1/2 ஆல்ஃபா, பீட்டாவுக்கு பதிலாக 1/2 பீட்டா. இப்போது நான் இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ 1/2 ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 பீட்டா. இங்கே வந்து சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னு போட்டுக்கலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் 1/2 ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 பீட்டா. அடுத்து இந்த சைடு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 1/2 ஆல்ஃபா இன்ட்டு 1/2 பீட்டா. ஸோ இப்போது இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 பீட்டா இங்கே வந்துடும், 2 ஆல்ஃபா இங்கே வந்துடும். ஸோ 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா டிவைடட் பை 2 2s are 4 ஆல்ஃபா பீட்டா. இதில் 2 காமனாக வச்சுக்கிட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இதில் 2 1s are 2 2s are. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை
2 alpha beta. Alpha plus beta நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/4 by 2 alpha beta என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -1. 1/4 கீழே வந்து -2 வரும். இங்கே ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/4 1 into -2. ஸோ 1/-8. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 1s are 1, 2 2s are 4 alpha beta. ஸோ 1 into 4 alpha betaவோட வேல்யூ வந்து -1. ஸோ 1 into -4. இப்போ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது பாருங்கள். இங்கே போடுறேன் x² minus alpha plus beta x plus alpha beta. ஸோ ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். x² minus sum of root என்னது 1/-8x. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/-4 ஈக்குவல் டு 0. x² minus into minus plus 1/8x minus 1/4 equal to 0. ஸோ இதோடைய LCM வேல்யூ பார்த்தோன்னா 8 வரும் நம்மளுக்கு. ஸோ 8 கீழே மேலே வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கீழே இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மேலேயும் 2னா 2 ஈக்குவல் டு 0. ஸோ 8x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 8 அந்த சைட் போனால் 0. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஸோ கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் பாலினாமியல்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிடணும். அதை வச்சு ரெண்டாவது நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது பாலினாமியலுக்கு 1/2 ஆல்ஃபா 1/2 பீட்டா கொடுத்துருக்காங்க. அதில் சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா பீட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஃபைனலாக நம்மளுடைய x² minus alpha plus beta x plus alpha betaவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இது ஒரு வேளை இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ போடணுமா செகண்ட் உள்ள வேல்யூ போடணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரணுன்னு அதுக்கு பதிலாக சம் ஆஃப் ரூட்டுன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ 6x² minus 7x plus 2. ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டான்றது இதோட ஜீரோஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாவே ஃபஸ்ட்டு நம்மளுடைய குவாட்ராட்டிக் பாலினாமியல் 6x² minus 7x plus 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டான்றது -b/a, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்றது c/a. ஸோ -b இது எந்த ஃபார்மில் இருக்குது? ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ -7, சியோட வேல்யூ 2. ஸோ மைனஸ் பியோட வேல்யூ -7/6. ஸோ 7/6 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா c/a அப்போ 2/6. அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேன்சல் பண்ணால் 1/3. ஓகேவா? இப்போது நம்ம பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாலினாமியலோட ஃபார்மட் என்னது? எனக்கு x² minus sum of root x plus product of the root இல்லை product of zeros. root zeros ரெண்டுமே ஒன்று தான் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் ரூட், ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இல்லை சம் ஆஃப் ரூட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/α ப்ளஸ் 1/β, 1/α ப்ளஸ் 1/β. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பீட்டா ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? 7/6.
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/3. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணாமலே வச்சுக்கலாம். அப்போ தான் 6 கேன்சல் ஆகும். 2/6 வச்சுப்போம். ஓகேவா? அப்போ தான் கேன்சல் ஆகும். ஸோ கீழே 2/6ன்றது 6/2 ஆகிடுமா? ஸோ 6 கேன்சல் ஆகிடும். ஸோ 7/2. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா இன்ட்டு 1/α இன்ட்டு 1/β. அப்போ 1/α பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2/6. ஸோ அப்போ அது ரெசிப்ரோக்கல் கீழே வந்து 1/2/6. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆனால் 6/2. ஸோ இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது 7/2 எக்ஸ் ப்ளஸ் 6/2. ஸோ இதில் 2 வந்து நம்ம எல்சிஎம் வேல்யூவாக எடுத்துக்கலாம். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 7 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 2 அந்த சைட் போனால் 0 ஆகிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் இன்ட்ராக்ஷனுக்காக ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.